வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு நியூ டாபிக் பார்க்குறதுனால நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு அடுத்தது ஒரு வீடியோ கண்டினியூஸாக தான் எல்லா வீடியோவுமே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ மிஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் இதை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உராய்வு. நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸஸில் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாம் கற்றுக்கிட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃப்ரிக்ஷன்னா என்ன, அதுக்குள்ள டெஃபினேஷன் என்ன, என்னென்ன ஃப்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உராய்வு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஃப்ரிக்ஷனுக்குள்ள டெஃபினேஷன் சொல்லிட்டு அதுக்குள்ள மீனிங் சொல்லலாம். டெஃபினேஷன்: if two bodies are in contact with one another, the property of the two bodies by means of which a force is exerted between them at their point of contact prevent one body from sliding on the other is called friction. The force exerted is called the force of friction. ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பாடி, அதாவது எதானாலும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பந்துங்கிறது ஒன்று எடுத்துக்கிறதேன். ஒரு பந்தை நான் கிரவுண்டில் வச்சுருக்கேன். ஸோ இப்படி வச்சுக்கேன் அப்படின்னா, கிரவுண்டுங்கிறது ஒரு பாடி, பாலுங்கிறது ஒரு பாடி. ஸோ எந்த ஒரு இதனாலும் ரெண்டு இதனாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா, டூ பாடி நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த ரெண்டு பாடியும் ஒன்றுக்கு ஒன்று காண்டாக்டில் இருக்குது. நான் என்ன சொன்னேன், இப்போ பந்தை ஒரு இதில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பந்தும் கிரவுண்டுனா தரை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, தரையும் பந்தும் இப்போ எப்படி இருக்குது, ஒரு காண்டாக்டில் இருக்குது. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம இதே மாதிரி எந்த ஒரு இதுக்குனாலும் பார்த்துக்கலாம். ஓகே, ஒன்றுக்கு ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்படி வச்சு பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டூ பாடிஸ், இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், இது தேவையில்லை. பை மீன்ஸ் ஆஃப் விச் எ ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட் பிட்வீன். ஸோ அந்த ரெண்டு இதுக்குள்ள ஃபோர்ஸும் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா, அந்த ரெண்டு இது நம்ம அதாவது ஒன்றுக்கு ஒன்று தொட்டுட்டு இருக்குன்னு சொன்னோமா, ஸோ அந்த தொட்டுட்டு இருக்க பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா, பை மீன்ஸ் ஆஃப் விச் எ ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட் பிட்வீன் தம் அட் their பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட். அந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ரிவெண்ட் ஒன் பாடி ஃப்ரம் ஸ்லைடிங் ஆன் த அதர். ஸோ அது ஒன்று இன்னொன்று மேலே, அந்த ஒரு இது இன்னொரு இது கூட எப்படி இருக்கும் அப்படின்னா சாஞ்சிக்கிட்டு அப்படி இல்லாட்டி ஒரு மாதிரி சறுக்கிட்டு இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்றுக்கு ஒன்று தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கும். அதாவது மூவ் ஆகாமல் ஒன்றுக்கு ஒன்று என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம். இப்படி நிறுத்திட்டு இருந்துச்சுன்னா அதை ஃப்ரிக்ஷன், அதை உராய்வுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபோர்ஸ் நம்ம அந்த நடுசில் அந்த இதில் ஆக்ட் ஆகும்னு சொன்னோம் தெரியுமா, அந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொன்னோம்னா, அந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், உராய்வு விசை. தமிழில் சொல்லணுமா உராய்வு விசை அப்படி சொல்லுவோம். கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரெண்டு பொருள் தொட்டுக்கிட்டு இருக்கும் போது, ரெண்டு பொருள் ஒன்றுக்கு ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்கும் போது, அந்த ரெண்டு பொருளுக்கு இடையில, அதாவது அந்த ரெண்டு பொருளும் தொட்டுட்டு இருக்க அந்த ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ரெண்டுமே மூவ் ஆகாமல் தடுத்து நிறுத்திட்டு இருக்கு. கான்செப்ட் புரிஞ்சுட்டு, அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, அந்த ரெண்டுமே இப்போ ஒன்றுக்கு ஒன்று மூவ் ஆகாமல் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த ஃபோர்ஸுங்கிறது. ஸோ இந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரிக்ஷன். இந்த ஃபோர்ஸை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படி இல்லாட்டி ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ஒரு ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும், நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னாலே என்னெல்லாம் இருக்கும், மேக்னெட்டியூடு இருக்கும் அண்ட் டேரக்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனுக்கும் அப்போ என்னதெல்லாம் உண்டு, மேக்னெட்டியூடு உண்டு, டேரக்ஷன் உண்டு. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஸோ டெஃபினேஷன் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ரெண்டு பாடிஸ் ஒன்றுக்கு ஒன்று காண்டாக்டில் இருக்கும் போது அந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு ஃபோர்ஸு ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஒன்றையும் அந்த ரெண்டு இதுவும் சேர்ந்து அந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் ஒன்றுக்கு ஒன்று இப்படி ப்ரிவெண்ட்னா தடுத்து நிறுத்துறது. ஓகேவா, ப்ரிவெண்ட் அப்படின்னா தடுத்து, அந்த மாதிரியான மீனிங்கில் வரும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று தடுத்து நிறுத்திட்டு இருக்கோம். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், உராய்வு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸை என்ன சொல்லுவோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இவ்வளோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கடுத்து அதுக்குள்ள கான்செப்ட் போகலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் இடையில நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புரியும். லாஸ்ட் வீடியோவோட எண்டிங்கில் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். பிக்சர்ஸோட கூடிய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கேன், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட். ஓகே, எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டுங்கிறத நான் சொல்லும் போது நல்லா கவனிங்க. நான் சொல்கிறதுல தான் இதுக்குள்ள பாயிண்டே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏபி அப்படிங்கிறது ஒரு டேபிளாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஒரு வீட்டில் உள்ளதை நீங்களே அசியூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, மனசுக்குள்ளே நீங்களே எப்படி கற்பனை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஒரு பெரிய டேபிள் இருக்குது. அதில் நான் ஒரு பெரிய வெயிட்டு, அதாவது கொஞ்சம் அதிகமான வெயிட் உள்ள ஒரு பொருளை வைக்கேன்.
நம்மளால் சீக்கிரத்தில் தள்ள முடியாத அப்படியான ஒரு பொருளை வைக்க, ஒரு ஹெவி பாடியை வைக்க, ஓகேவா. ஒரு பெரிய பொருளை நான் வைக்க, கொஞ்சம் பெருசாக நம்ம கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளக்கூடிய அளவிலான ஒரு பொருளை தூக்கி வைக்கேன். எதில் வச்சுருக்கேன்? ஏபி அப்படிங்கிற ஒரு டேபிளில் வச்சுருக்கேன், ஒரு பெரிய பாடியை வச்சுருக்கேன். ஓகே, அப்போ இது ரெண்டும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த டேபிளும் இந்த பாடியும் எனக்கு எப்படி இருக்குது? ஃப்ரிக்ஷனில் இருக்குது. ரெண்டுமே உராய்வு இதில் ஏற்படுது. கரெக்டாக? இந்த ரெண்டுமே ஒரு காண்டாக்டில் இருக்குது. ரெண்டுமே ஏதோ ஒரு இடத்துல காண்டாக்டில் இருக்குது. கரெக்டாக இந்த லைன் இவ்வளோனா அது காண்டாக்டில் தானே இருக்குது. அந்த பேஸுங்கிறது காண்டாக்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே இது வந்து ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை புல் பண்ண போகிறேன், அதாவது இழுக்க போகிறேன். இந்த சைடு நான் நிற்கேன்னு வச்சுக்கிடுவோமே, நான் இந்த சைடு நிற்கேன், இதை நான் வந்து இழுக்க போகிறேன். ஸோ இந்த சைடு நான் இழுக்கேன், என்னால் இழுக்க முடியல, ஏன்னா நான் வச்சுருக்கிறது ஒரு ஹெவி பாடி. ஸோ நான் ஒரு இழுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன், என்னால் சாதாரணமாக இழுக்க முடியல. ஸோ அது எப்படி இருக்குது? இந்த இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு யூக்லிபிரியமாக இருக்குது. எப்படி யூக்லிபிரியமாக இருக்குது? நான் இழுத்தானே என்னால் இழுக்க முடியல. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இங்கே ஒரு வெயிட் வச்சுருக்கோம். நம்மளுக்கு எப்போவுமே தெரியும் வெயிட்டுங்கிறது வெர்டிக்கலி டவுன்வேர்ட்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்குள்ள சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் இது பாட்டு வெர்டிக்கலி டவுன்வேர்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்தது இது வந்து ஒரு வெயிட் நம்ம வைக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அந்த நார்மல் ரியாக்ஷனுங்கிறது 6. ஸோ இங்கே வந்து இதுலேயே 2 ஃபோர்ஸ் ஏற்கனவே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம அதனால ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் போது நம்மளால் அதை இழுக்க முடியல. ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஸோ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அது இழுக்க முடியல. நெக்ஸ்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுதேன். அதாவது நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன், என்னால் அதை இழுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நான் இழுக்க ட்ரை பண்ணுதேன். ஸோ ஃபஸ்ட்டு பி ஃபோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன்ப்பா. பி ஃபோர்ஸ்க்கு என்னால் வரல, இழுக்க முடியல. ஸோ பியை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே நம்ம வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த உராய்வுலையும் வெயிட் எப்படி ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? அதாவது நம்ம ஒரு இதை இழுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா அது அந்த இடத்த விட்டு நகராமல் இருக்கிறதுக்கு அதுவும் ட்ரை பண்ணோம். ஸோ அதை நம்ம ஃப்ரிக்ஷன் சொல்கிறோமா? ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படி சொல்லுவோம். ஸோ நம்ம இங்கே எவ்வளோ ஆனால் நம்ம ஃபோர்ஸை கூட்டுறோமோ அப்படி கூட்டிக்கிட்டே இருக்க இங்கே ஃப்ரிக்ஷனுக்கும் ஃபோர்ஸ், அந்த எஃப்ங்கிறது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரிக்ஷனில் உள்ள அந்த ஃபோர்ஸும் நம்மளுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா கூட்டிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் கூடும் அப்படின்னா ஒரு அளவு வரைக்கும் தான் கூடும். எந்த அளவுன்னு பாருங்கள். நான் வந்து ஒரு இழுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ லாஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து நல்லா போய் இழுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸ்க்கு வந்தாச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொன்னோம்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் அது வந்து ஒரு மேக்ஸிமம் அதுக்குன்னு ஒரு லெவல் உண்டு. ஸோ அந்த லெவல் அட்டைன் பண்ணது வரைக்கும் மட்டும்தான் இது எப்படி இருக்கும் அப்படின்னா தாக்கு பிடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே அப்படின்னா இதை நம்ம மூவ் பண்ணிடலாம். ஸோ ஒரு பொருளை நம்ம இழுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான். அது வந்து நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம இதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இது இன்னும் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுதோம், நம்மளோட ஃபோர்ஸை கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுதோம். பிங்கிறது நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், இழுக்கிறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ நான் அங்கே இது அதை விடையும் கூட கொஞ்சம் ஃபோர்ஸை நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகிரும்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது மேக்ஸிமமாக அட்டைன் பண்ணிடும். அட்டைன் பண்ண பிறகு அதனால் இதுக்கு அடுத்தது இன்க்ரீஸ் பண்ண முடியாது. கான்செப்ட் புரிஞ்சுட்டா? இதுக்கு வந்து இப்போ மேக்ஸிமம் சொல்லி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் அட்டைன் பண்ண பிறகு அதால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம என்ன செஞ்சிடலாம்? அதை புல் பண்ணிடலாம், நம்ம பக்கம் அதை இழுத்துடலாம். ஸோ அப்போ இந்த எஃப்ங்கிறது எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா நம்ம எந்த சைடு இழுக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில். இன்கேஸ் நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை தள்ளுதேன், இப்போ புஷ் பண்ணுறேன், அப்படியே நான் புல் பண்ணேன், நான் இழுக்கேன். இப்போ கான்செப்ட் படி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து இழுக்காமல் அப்படியே அந்த சைடு தள்ள போகிறேன். அதாவது இப்போ இங்கே இருக்குது ஆப்ஜெக்ட்டு. ஸோ நான் இதை வந்து பிங்கிற இந்த சைடுக்கு தள்ளதேன், டேபிளோட இந்த எண்டுக்கு தள்ள போகிறேன். ஸோ அப்படி புஷ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஓகேவா? நான் இந்த சைடு நான் தள்ளினேன் அப்படின்னா எனக்கு இந்த எஃப்ங்கிறது இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஒருவேளை நான் இப்போ இந்த சைடு இழுத்துட்டு இருக்கேன், நம்ம கான்செப்ட் படி நான் இப்போ இந்த சைடு இழுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் அந்த பொருளை நான் இழுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது இந்த சைடு ஆக்ட் ஆகும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஸோ ஒரு பொருளை வச்சுருக்கோம், அதை என்னால் இழுக்க முடியல. ஸோ இது ரெண்டுமே யூக்லிபிரியமாக இருக்குது, அதாவது ஸ்டாட்டிக்கலாக இருக்குது, ஒரு நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஓகேவா? நம்மளால் இழுக்க முடியல. அதுக்கடுத்தது இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறேன். நான் எனக்குள்ள ஃபோர்ஸை இம்ப்ரூவ் பண்ண அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் என்ன ஆகிட்டே இருக்கும், இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஃபோர்ஸை அட்டைன் பண்ணது வரைக்கும் தான். ஒரு மேக்ஸிமம் வேல்யூவை இதை அட்டைன் பண்ணிட்டு அப்படின்னா அதுக்கு மேலே இதால் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. நம்ம ஃபோர்ஸ் எவ்வளோ நாளும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது அவ்வளோதான். ஒரு மேக்ஸிமம் இருக்குன்னா அந்த மேக்ஸிமம்க்கு மேலே அட்டைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஃபோர்ஸ் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த மேக்ஸிமம் அட்டைன் பண்ணும் போது அது கரெக்டாக கொஞ்சம் நகர்றதுக்கான தகுதி இதுக்கு வந்துட்டு இந்த மேக்ஸிமமில் இருக்கும்போது இருக்கும். ஸோ அந்த மேக்ஸிமம் வந்துட்டு அப்படின்னா அதுக்கு அடுத்தது நம்ம லைட்டாக ஒரு 0.1 ஃபோர்ஸ் கொடுத்தா கூட டக்குன்னு நகன்றோம். ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு அதுக்கடுத்து இதில் ஃப்ரிக்ஷன் என்ன ஆக முடியாது, இன்னும் நம்ம ஃபோர்ஸ்க்கு மேலே அது ஆக்ட் ஆக முடியாது. அதான் அதோட ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமமே. ஸோ ஒரு மேக்ஸிமம் பொசிஷனுக்கு வந்ததுக்கு அடுத்தது நம்ம லைட்டாக ஒரு 0.1 ஃபோர்ஸ் கொடுத்தாலும் என்ன ஆகிரும் அப்படின்னா
இது வந்து நம்ம புல் பண்ணிடலாம், இழுத்துடலாம். ஸோ அப்போ இது என்ன ஆயிரும், மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இழுத்தா இது மூவ் ஆகிரும்னா இங்கேருந்து இங்கே மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். அப்போ ஃப்ரிக்ஷன் எங்கள் பக்கம் மூவ் ஆகும், ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம லாஸ், அதாவது ஃப்ரிக்ஷன் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் படிப்போம். ஸோ இது சும்மா கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லும் போது உங்களுக்கு நான் இதில் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாடி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள வெயிட்டும் இந்த ரியாக்ஷனும் ஆக்ட் ஆகும். இது என்னால் இழுக்க முடியல, இங்கே நான் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே அது மேக்ஸிமம் அட்டைன் பண்ணிட்டு அப்படின்னா, அதாவது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது ஒரு லெவலில் மேக்ஸிமம் அட்டைன் பண்ணிட்டு அப்படின்னா அதுக்கு மேலே அதனால் என்ன பண்ண முடியாது, ஃபோர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஒரு லோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் பிங்கிற ஃபோர்ஸ்லேருந்து கொஞ்சம் அதிகமாக நான் கொடுக்கேன் அப்படின்னாலுமே எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் நான் எடுத்துருக்க அந்த ஹெவி பாடி என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை சென்டென்ஸாக எழுதி தான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு பிக்சரை வச்சு ஈஸியாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதில் நிறைய டைப்ஸ் உண்டு. ஸோ நான் இதில் வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு 3 டைப்ஸ் மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். நிறைய டைப்ஸ் உண்டு. இதில் நம்மளுக்கு 3 இது இப்போதைக்கு போதுமானது. நம்ம ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 டைப்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன்னா என்ன, நிலையான ஒரு ஆய்வு அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னால் புரியும். ஒரு டேபிள் இருக்குது, ஒரு டேபிளில் நான் புக்கை வச்சுருக்கேன். ஓகேவா, ஒரு டேபிள் இருக்குது, ஒரு டேபிளில் புக்கை வச்சுருக்கேன். ஸோ அந்த புக்கும் டேபிளும், ஸோ டேபிள் இருக்குது, ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த டேபிளில் ஒரு புக்கை வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த புக்குக்கும் டேபிளுக்கும் எனக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது. ஸோ அங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் எனக்கு மூவ் ஆகாது. என்ன ஆகும், அந்த ஃப்ரிக்ஷனுங்கிறது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அது மூவ் ஆகாது, அது பாட்டு அப்படியே இருக்கும் அந்த புக்கு. ஸோ அதான் நம்ம நிலையான ஒரு ஆய்வு அப்படிம்போம். அந்த ஒரு 2 இது இருக்குது, டேபிளும் இருக்குது, புக்கும் இருக்குது, அதுக்கு இடையில ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது. பட் அது எனக்கு மூவ் ஆகாமல் அப்படியே இந்த யூக்லிபிரியம் பொசிஷன்லேயே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நிலையான ஒரு ஆய்வு, அப்படி இல்லாட்டி ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன் அப்படி சொல்லுவோம். பாருங்க, when one body in contact with another, ஒரு பொருள் வந்து ஒரு பொருள்னா ஒரு பாடி வந்து இன்னொரு பொருள் கூட இன்னொரு இது கூட கான்டாக்ட்ல இருக்கு எப்படி இருக்கு, யூக்லிபிரியமா இருக்கும் போது the friction exerted is just sufficient to maintain equilibrium and is called statical friction. ஸோ அதில் ஒரு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் தெரியுமா, அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அதை வந்து யூக்லிபிரியத்தில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு போதுமான ஒரு ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொன்னோம்னா அதான் ஒரு டேபிள் அண்ட் ஒரு புக்கு. ஸோ இதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த புக்கை வந்து டேபிளில் இருந்து கொஞ்சம் நவுட்டி வைக்கணும். ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் கொடுக்கேன், அப்போ அது நகரலை. ஓகே, ஒரு இது நம்ம அப்ளை சொன்னோம் தெரியுமா, இந்த எக்ஸாம்பிளுக்கே வந்துருங்க. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா நான் இங்கே இருக்க பாருங்கள், அந்த ஹெவி பாடி இருக்குது. ஹெவி பாடியை வச்சே 3 தூரம் சொல்லியிருந்தேன். ஹெவி பாடி இருக்குது. ஹெவி பாடி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இதுவும் கான்டாக்டில் இருந்துச்சு. பட் என்னால் என்ன பண்ண முடியல, நகர்த்த முடியல. ஸோ அது வந்து ஏற்கனவே ஒரு ஃப்ரிக்ஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன். ரெண்டுமே யூக்லிபிரியம் பொசிஷனில் இருக்குது. டேபிளும் சரி இந்த ஹெவி பாடியும் சரி ரெண்டுமே யூக்லிபிரியம் பொசிஷனில் இருக்குது. எப்படி ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து மெயின்டைன் ஆகி அது பட்டு இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ஒரு ஃப்ரிக்ஷன் மெயின்டைன் ஆகுது, அது அப்படியே இருக்குது, யூக்லிபிரியம் பொசிஷன்லேயே வச்சுட்ருக்கு. ஸோ நான் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் போது இது மேக்ஸிமம் அட்டைன் பண்ணும் பார்த்துக்கிங்களா. நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து ஃபோர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகும்போது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் கூட்டிகிட்டே போகும். ஒரு லெவலில் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உடஞ்சிரும். அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது யூக்லிபிரியம் பொசிஷனை உடைக்க பார்க்கும். யூக்லிபிரியம்னா அப்படி நிலையாக இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அது நம்ம பக்கம் வர ஆரம்பிச்சிரும். அதாவது என்ன ஆயிரும், மேக்ஸிமம் அட்டைன் பண்ண பிறகு நம்ம பக்கம் வர ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த மாதிரி அந்த மேக்ஸிமம் அட்டைன் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படி சொல்லுவோம். அதோட எல்லைக்கு வந்துட்டு இதுக்கு அடுத்தது நம்ம லைட்டாக ஒரு 0.1 ஃபோர்ஸ் கொடுத்தாலும் என்ன ஆகிரும் அப்படின்னா நம்ம பக்கம் வந்துடும். அதனால அது என்ன சொல்லுவோம், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், எல்லை நிலை உராய்வு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு பாருங்க. when one body is just on the point of sliding on another, the friction exerted attains its maximum value. சொன்னோமா அந்த மேக்ஸிமம் வேல்யூவில் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் என்ன ஆயிரும், அது மூவ் ஆகி வந்துடும். அண்ட் இட் இஸ் கால்டு த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அப்படிப்பட்ட அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படி சொல்லுவோம். ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு சொல்லி கான்செப்ட் புரிஞ்சுட்டா மேக்ஸிமமாக இருக்கும் போது இருக்கக்கூடியதான் நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ த யூக்லிபிரியம் இன் திஸ் கேஸ் செட் டு பி லிமிட்டிங். ஓகே, நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனில் மேக்ஸிமம் அட்டைன் பண்ணியிருந்தான்னு சொல்லியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் அட்டைன் பண்ணும் போது அது யூக்லிபிரியமாக தான் இருக்கும். அதுக்கடுத்தது
அடுத்தது நம்ம இன்னும் ஃபோர்ஸை நம்ம எக்ஸ்ட்ரா அதாவது ஃபோர்ஸை இன்னும் கொஞ்சம் கூட்டினா தான் அது என்ன ஆகும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மேக்ஸிமம் அட்டைன் பண்ணியிருக்கும் போது அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது மேக்ஸிமம் அட்டைன் பண்ணியிருக்கும் போது நம்ம அந்த செட்டை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அந்த கேஸில் நம்ம அந்த யூக்லிபிரியம் பொசிஷனில் இருக்க மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து எப்படி சொல்லுவோம்னா லிமிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிமிட்டிங்கில் இருக்குது அப்படின்னா அது மேக்ஸிமம் ஆஃப் த என்னது மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை அதை அட்டைன் பண்ணி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸை கொடுத்தாலுமே அதை நம்ம ஈஸியாக தள்ளவோ இல்லை இழுக்கவோ முடியும், அந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷனாக என்ன தெரிஞ்சுட்டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக என்ன தெரிஞ்சுட்டு, ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷனையும் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனையும் குழப்பிக்கிடாதீங்க. ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷனுங்கிறது நிலையாக இருக்கும், ஸ்டார்டிங்கில் உள்ள ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. அது அப்படியே நம்ம ஒரு இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை வைக்கும், ஒரு கல்லை கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும், அதில் நிலையாக அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தள்ளாத வரைக்கும். ஸோ நம்ம தள்ள ட்ரை பண்ணும் போது ஒரு மேக்ஸிமம் அட்டைன் பண்ணும் ஃபோர்ஸ், அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறத அட்டைன் பண்ணும். அந்த மேக்ஸிமத்தை அட்டைன் பண்ணுறதை நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லி சொல்கிறோம். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஒரு இதுக்கு மேலே நம்ம அதை தொட்டாலே நகன்றோம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் உள்ளது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஒரு இது நம்ம என்ன தான் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும், இல்லை ஸ்டார்டிங்கில் அந்த இதுவே நம்ம தொடறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன் அப்படி சொல்லுவோம். ஸோ இப்போ ரெண்டுக்குமே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ரிக்ஷன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா டைனமிக்கல் ஃப்ரிக்ஷன். ஓகே, நம்ம டைனமிக்ஸ்னாலே நம்மளுக்கு என்னன்னு தெரியும், டைனமிக்ஸ்னால் என்னன்னு சொல்லுவோம், இயக்கவியல்னு சொல்லுவோம். ஸோ டைனமிக்கல் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா இயக்கத்தில் உள்ள ஒரு உராய்வு. எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம சறுக்கு விளையாடுதோம்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கஸ்க்கு போய் விளையாண்டுருப்பீங்க அப்படி தானே, சறுக்கு விளையாடுவீங்களா? ஸோ அதில் அந்த எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லைடிங்காக இருக்கும். கரெக்டாக ஸ்லைடிங்காக இருக்கும்போது நம்ம உட்காந்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே என்ன செஞ்சிடும், அப்படி இழுத்துக்கிட்டே வந்துடும். கரெக்டாக? ஸோ நம்மளை எப்படி இழுத்துக்கிட்டே வரும். ஸோ நம்மளோட பேக் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட பேக் சைடு அந்த சர்க்கோட அந்த பரப்பு அந்த சர்ஃபேஸில் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன ஆகிட்டு இருக்கோம், மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஏன்? நம்மளோட வெயிட் நம்மளை கீழே இழுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம மூவ் ஆகி கீழே வந்துட்டு இருப்போம். ஒரு சர்க் அப்படிங்கிறதான் ஒரு ஸ்லைட் அப்படிங்கிறதான் இதுக்கு ஒரு ஸ்லைடிங் இதுதான் நம்ம இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாருங்க, when motion ensues, அதாவது ஒரு இயக்கம் ஏற்படும் எப்போ அப்படின்னா by one body sliding over another, ஒரு இது இன்னொரு இது கூட சறுக்கிட்டு போகும்போது ஒரு இயக்கம் ஏற்படும். then the friction exerted is called dynamical friction. ஸோ இயக்க உராய்வு அப்படின்னா சர்க்கிளை நம்ம விளையாடும் போது ஏற்படுறது இயக்க உராய்வு. ஓகேவா? இயக்க உராய்வு அப்படின்னா நம்ம சர்க்கிள் விளையாண்டுட்டு இருக்கும் போது, அதுலேயும் நம்ம சர்க்கிள் விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது. நம்ம உட்காந்துருப்போம் அப்படின்னா நம்ம பேக் சைடும் அந்த சர்க்குக்குள்ளே அந்த சர்ஃபேஸ் இந்த மேலே உள்ள அந்த புறப்பரப்பும் எப்படி இருக்கும் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருக்குது. நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். நம்ம அந்த இடத்துல யூக்லிபிரியமாக இருக்கோமா, யூக்லிபிரியம் பொசிஷன்லையா இருக்கோம், நிலையாவாக இருக்கோம்? இல்லை, கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அப்போ என்ன செய்வோம், சறுக்கி போவோம். ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபோர்ஸ் நம்மளை என்ன செய்யும், கீழே இழுக்கும். ஸோ நம்மளோட ஃபோர்ஸ் கீழே இழுக்கும் போது சர்க்கிள் விளையாடும் போதே உங்களுக்கு ஒன்று தெரியும், ஒரு மாதிரி சர்ன்னு ஒரு மாதிரி இழுத்துட்டு போவோம். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அப்படி கீழே வரோம் அப்படின்னா நம்மளோட ஃபோர்ஸ் நம்மளை வெயிட் நம்மளை கீழே இழுத்துட்டு வருது அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படி மேலே பார்க்க தள்ளும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது எங்கே பார்க்க தள்ளும், மேலே பார்க்க தள்ளும். ஓகே, எதுக்கு இவ்வளோகான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா இதுக்கடுத்து வரக்கூடிய சம்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். லிமிட்டிங் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ லிமிட்டிங்லாம் நம்மளுக்கு என்னன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை முக்கியமாக ஒரு கண்டென்ட்டாகவே எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரிக்ஷன்னா என்னது, ரெண்டு பொருள் ஒன்றுக்கு ஒன்று தொட்டுட்டு இருக்கும் போது அதில் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா அந்த ரெண்டு பொருளையுமே ஒன்றுக்கு ஒன்று அங்கேயும் இங்கேயும் நகர விடாமல் அப்படி தடுத்து வச்சுட்டு இருக்கு, தடுத்து வச்சுட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃப்ரிக்ஷன் அதில் அந்த நடுசில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொன்னோமா, ரெண்டு இதுவும் ஒன்றுக்கு ஒன்று தடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸை என்ன சொல்கிறோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டுங்கிறது நம்ம சொல்லியாச்சு. டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பாருங்கள். ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று யூக்லிபிரியமாக வச்சுட்டு இருக்கோம். ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்றுக்கு ஒன்று தொட்டுட்டு இருந்தாலே கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அங்கே ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்குது, அந்த ஃப்ரிக்ஷனுங்கிறது ரொம்ப அதோட வேலையை ரொம்ப ஒன்றும் காட்டலை, என்ன செய்யுது அப்படின்னா அப்படி இருக்குது, யூக்லிபிரியம் பொசிஷனில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குப்பா அந்த ஃப்ரிக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது எனக்கு யூக்லிபிரியம் பொசிஷனில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன் நான் என்ன சொல்லுதேன், ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன் சொல்லிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் ஒரு நம்ம லைட்டாக தொட்டுட்டோம், நம்ம ஒரு இதை வச்சுட்டோம், ஒரு இந்த கோலி குண்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த கோலி குண்டுங்கிறத நம்ம ஒரு இடத்துல வச்சுருக்கோம். அது எப்படியோ நம்ம நிற்க வச்சுட்டோம். நம்ம அது லைட்டாக தொட்டாலும் என்ன ஆயிரும் அப்படின்னா மூவ் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது எப்படி இருக்கும், ஒரு ஸ்பியர் மாதிரி தானே இருக்கும். ஸோ நம்ம ஒரு சாதாரண பரப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா லைட்டாக தொட்டாலுமே மூவ் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம எப்படியோ நிற்க வச்சுட்டோம். ஸோ அப்போ அது மேக்ஸிமம் அட்டைன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம அதை தொடவும் டக்குன்னு ஓடிடுது தெரியுமா, அப்போ அது டைனமிக்கல் ஃபோர்ஸாக மாறிடும். ஸோ மேக்ஸிமம் அட்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து என்ன ஆயிரும், இயக்கத்தில் மாற ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மேக்ஸிமம் அட்டைன் பண்ணிட்டு இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்,
லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படி சொல்லி சொல்கிறோம். அடுத்து டைனமிக்கல் ஃப்ரிக்ஷனுங்கிறது நான் இங்கே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன், நம்ம சறுக்கு விளையாடும் போது உள்ளது தான். அதாவது என்ன அப்படின்னா நம்மளை வந்து என்ன செய்யும், அந்த இது வந்து இயக்கத்திலே இருக்கும். ஃப்ரிக்ஷனுங்கிறது அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டும் விட்டுருக்காது. நம்ம சர்க்கிள் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் விட்டுருக்காது. ஸோ ஒரு இயக்கத்திலே நம்மளை வச்சுட்டு இருக்கோம். அதை நம்ம டைனமிக்கல் ஃப்ரிக்ஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் லா ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதாவது ஃப்ரிக்ஷனில் நம்ம ஃபிசிக்ஸில் சொல்லக்கூடிய லாஸ் பற்றியும், அதுக்கு அடுத்தது அதுக்குள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படி சொல்லி இன்னும் முக்கியமான டாபிக்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ நல்லா வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கடுத்து வரக்கூடிய ப்ராப்ளம்க்கெலாம் இதில் உள்ள வேர்ட்ஸ் தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் நான் ஏற்கனவே சொன்னது தான் அதில் வரும். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷனும் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஃபோர்ஸ் வந்து முன்னோக்கி நம்ம எது இழுத்தோம் அப்படின்னா, அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கோ அது ஆக்ட் ஆகக்கூடிய மூவ் ஆகக்கூடிய ஃபோர்ஸுக்கோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இந்த கான்செப்ட்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் இனிமேல் சால்வ் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.